ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் 2017 சிசி வெர்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற டூல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி பிளண்ட் டூல் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், பிளண்ட் டூல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஷேப்ஸ் வந்துட்டு வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் நான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ரைட்டுங்களா? ரைட், இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல பிரைட்டான ஒரு கலர் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இதுக்கு அடுத்து இன்னொரு கலர் நான் சூஸ் பண்ணுறேன். சரி, இன்னொரு ஷேப் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் வேறு கலர் கொடுக்குறேன். ரைட், இப்படி வேறு கலர் நான் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ரைட், இப்போது இது சர்க்கிள், இது வந்துட்டு ஸ்கொயர். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பிளண்ட் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். இந்த ரெண்டையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பிளண்டில் போய்ட்டு இது வந்துட்டு தேர்ட் செட் ஆஃப் டூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு எஃபெக்ட் டூல் மாதிரி தான். ஸோ இந்த பிளண்டுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு W. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி பிளண்ட் எஃபெக்ட் வந்துட்டு நான் ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டேன். ரைட், இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளண்ட் எஃபெக்ட் வந்துட்டு அழகாக அப்ளை ஆகிருக்குது. ரைட், இந்த பிளண்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு டிசைனிங் சைடில் தான் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதை நான் மூவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்ஸும் வந்துட்டு மாறும். இப்போ ஒரு சர்க்கிள்லேருந்து ஒரு ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ அது மாறும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ நான் எந்த பக்கம் மூவ் பண்ணுறேனோ அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிளண்ட் வந்துட்டு அப்ளை ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட், ரைட், இது ஒரு டைப். ஜஸ்ட்டு இதை டெலிட் பண்ணிவிடுவோம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாறுறதை பார்த்தோம். இப்போது ஜஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தின் லைன், ரொம்ப தின் லைன். ரைட், இதுவே ஆல்ட்டு பிடிச்சி நான் டூப்ளிகேட் வச்சுக்கிறேன். கலர் வந்துட்டு வேறு வைக்கிறேன். ஸோ ஒரு ரெட் கலர் மாதிரி வைக்கிறேன். ஸோ இதோட ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் வந்துட்டு நான் ஒரு 20க்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு தின் லைன், ஒரு திக் லைன். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ போகிறேன், ஜஸ்ட்டு அப்ளை. ரைட், இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு டிசைன் கிடச்சிருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் இதிலெல்லாம் வந்துட்டு அதே போல் பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த இது வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஃபில் கலர்லேயும் வந்துட்டு அதாவது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்லேயும் நம்மளால் அப்ளை பண்ண முடியுது. அதே போல் ஒரு ஸ்ட்ரோக்லேயும் வந்துட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியுது. ரைட்டுங்களா? ரைட், இந்த பிளண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ரெண்டு இதுலேயும் வந்துட்டு அப்ளை பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த பர்டிகுலர் லைனை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு மாற்ற போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதே போல் இதுவும் வந்துட்டு சின்னதாக மாறும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதுவும் வந்துட்டு மாறும். பாருங்கள், நான் எப்படி டர்ன் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டலாக வந்துட்டு மாறும். ரைட், இதுதான் இந்த பிளண்ட் டூலோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரைட், ரைட், இதே விஷயம். இப்போ வந்துட்டு நான் பிளண்டு வந்துட்டு நிறையா கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு வந்துட்டு பிளண்ட் வந்துட்டு நிறையா காமிக்குது. ரைட்டுங்களா? ரைட், இதில் பிளண்ட் ஆப்ஷன் இது.
ஸ்பெசிஃபைடு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலவா, இதில் நான் 100 வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ரிவ்யூ பார்ப்போம். பாருங்கள், எனக்கு 10 மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி வந்துட்டு அலைன் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி வேணாலும் நம்ம அலைன்மெண்ட் வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஜஸ்ட்டு இதில் போய்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ பாருங்கள், எனக்கு 10 கவுண்ட் மட்டும்தான் இருக்கும், அலைன் ஆகிருக்கும். ரைட், ஸோ இந்த அலைன்மெண்ட்டுக்கு நம்ம இதை வந்துட்டு டர்ன் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், இப்படி நான் டர்ன் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஒரு ட்விஸ்டட் மாதிரி எனக்கு வேணும்னா நான் ட்விஸ்ட் பண்ண மாதிரி மாற்றிக்க முடியும். பாருங்கள். ரைட், ஸோ எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டு ட்விஸ்டடாக கூட நான் டிசைனை வந்துட்டு மாற்றிக்க முடியுது. ரைட்டுங்களா? ரைட், இப்போ இதில் போய்ட்டு நம்ம இதில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு எத்தனை கவுண்ட் வந்துட்டு அந்த பிளண்ட் வந்துட்டு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத நாம் அந்த ஸ்பெசிஃபைடு இதில் வந்துட்டு பாக்ஸில், ஆப்ஷன் பாக்ஸில் நம்ம கொடுத்து நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 20ன்னு கொடுத்தனா எனக்கு ஒரு 20 வந்துட்டு அப்ளை ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூ பார்த்துக்கிறதுனால பார்த்துக்கலாம். ரைட், இது ஒரு டிசைன் இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட், இதே ஸ்ட்ரோக்கை வச்சுக்கிட்டு நாம் இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு நான் ஒரு எலிப்டிக்கல் எடுத்துக்கிறேன். நல்லா கலர் கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்துக்கிறேன். ரைட், ஆர்ட்போர்ட் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஆர்ட்போர்டை வந்துட்டு வித்து வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறேன். ரைட், இப்போது நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ரைட், அதாவது ஓவல் டைப்பில் ஒரு சர்க்கிள். ரைட்டுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட திக்னஸ், ஸ்ட்ரோக் திக்னஸ் வந்துட்டு 1 கொடுத்துக்கிறேன். ஸோ 1 கொடுத்து நான் ஸ்ட்ரோக் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ரொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன். ரைட், இந்த ரொட்டேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிவட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இப்படி சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு இந்த டிஸ்டன்ஸில் பிவட்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் ஆல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கீபோர்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு இப்படி மூவ் பண்ணி வைங்க. ரைட், மூவ் ஆகுதுங்களா? இப்போது கண்ட்ரோல் டி 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 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஒரு டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ரைட்டுங்களா? கண்ட்ரோல் டி. ஸோ எனக்கு ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. ரைட், இதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்துட்டு அழகான ஒரு டிசைன் வந்துட்டு ஸ்பைரல் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். பாருங்கள். ரைட், பாருங்கள், ஒரு அழகான ஸ்பைரல் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரைட், இதையே நம்ம பிளண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு delete it. Again வந்துட்டு நான் இதை நான் திரும்பவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஓவல் வரைஞ்சிக்கிறேன். ஜஸ்ட்டு ரொட்டேஷனில் போய்ட்டு இந்த பிவட்டை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆல்ட்டு பிடிச்சி ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி. ரைட், இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு இது கிடச்சிருக்கு, ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. ஸோ இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், அதாவது ஆப்ஜெக்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளார அந்த இதில் வந்துட்டு ரொட்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் இந்த இதெல்லாம் இருக்கும். பாருங்கள், இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்குல்லவா, இதில் தான் இந்த டூப்ளிகேட்லாம் அடிக்கிறது, டூப்ளிகேட் பண்ணி டிசைன்லாம் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இதில் தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ரைட்டுங்களா? ரைட், இது வந்துட்டு எத்தனை டிகிரிக்கு ரொட்டேஷன் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு டூப்ளிகேட்டில் போய்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த ரொட்டேஷனில் போய்ட்டு பர்டிகுலர் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும்.
ரைட்டுங்களா? ரைட். இப்போது இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு Ctrl Alt B blend அப்படின்னு சொல்லிட்டு blend அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த blend கிளிக் பண்ணி இது இப்படி இழுத்தனா blend டபுள் கிளிக் பண்ணுங்க. ஒரு ப்ரிவ்யூ பார்ப்போம். ஸோ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் மாதிரி டிசைன் வந்துட்டு கிடச்சிருக்கு. பாருங்கள், ஒரு அழகான டிசைன் என்னால் பார்க்க முடியுது. ரைட். இதில் நான் இந்த பர்டிகுலர் நோடை செலக்ட் பண்ணி நான் இப்படி இந்த டிசைனோட இதையே வந்துட்டு மாற்ற முடியும். பாருங்கள், இதை எழுத்துனாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்துட்டு மாறும். ரைட்டுங்களா? இந்த கேப் எதனால் வந்ததுன்னா, இந்த இடத்துல நான் ஒரு இது வந்துட்டு விட்டுட்டேன், ஒரு இது க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அந்த கேப் வந்துட்டு கிடச்சிருக்காது. ஸோ அதனால் கேப் ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த இதை வந்துட்டு பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ரைட், அதனால் அது வந்திருக்கு. திரும்பவும் இதை பண்ணி காமிக்கிறேன், கவனிச்சிக்கோங்க நல்லா. இதில் நான் ரொட்டேஷன் எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ரொட்டேஷன் ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பிவட் எடுத்துக்கோங்க. பிவட்டை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ட் ஜஸ்ட் ரொட்டேஷன் Ctrl D அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் இதில் ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? கிடைச்சிருக்கா? இப்போது இதில் இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். சில நேரத்தில் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போய்ட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு blend ஆப்ஷனில் போய்ட்டு மேக், அதாவது Alt Ctrl B அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நான் ஷார்ட்கட்டில் கொடுக்குறேன். Alt Ctrl B இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Alt Ctrl B அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு க்ளோஸ்டு பாத் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இதை வச்சுட்டு நாம் ஒரு ஸ்பைரல் டிசைன் பண்ண போகிறோம். ரைட், இப்போ ஜஸ்ட் இந்த blend ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், சூஸ் பண்ணும்போது blend அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போது இது வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், இப்போ அப்ளை ஆகுது. இப்போது லோட் ஆகுது. நமக்கு இந்த blend ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு ஸ்டெப்பு அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் ஒரு 50 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ரிவ்யூ பார்ப்போம். பாருங்கள், இப்போ எனக்கு அழகாக ஒரு ஸ்பைரல் டிசைன் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. பாருங்கள், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்பைரல் டிசைன் நம்மளால் இதில் நம்ம கொண்டு வந்துட முடியும். இது ஒரு ஸ்பைரல் டிசைன். ரைட், இப்போ ஓகே கொடுத்தனா எனக்கு ஸ்பைரல் டிசைன் எனக்கு கிடச்சிச்சு. ரைட்டுங்களா? ரைட். இப்போது இந்த ஸ்பைரல் டிசைனில் வந்துட்டு நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்டிகுலர் கலரை வந்து செலக்ட் பண்ணி, இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற கலரை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கலரையும் வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்துட்டு நான் கலர் மாற்றணும் அப்படின்னா கலர் பேலட் போய்ட்டு நான் ஒரு வேறு கலர் சூஸ் பண்ணேன்னா அங்கே மட்டும் அந்த வேறு கலர் அப்ளை ஆகுது. பாருங்கள், தெரியுதுங்களா? ரைட், திரும்பவும் இங்கே வந்துட்டு நான் இப்படி சூஸ் பண்ணுறேன்.
இந்த இடத்துக்கால நான் வேறு கலர் சூஸ் பண்ண போகிறேன். பாருங்க, எனக்கு இங்கே ஒரு வேறு கலர். ரைட். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு வேறு கலர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அழகாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள், ஒரு ஸ்பைரல் டிசைன் வந்துட்டு நான் அழகாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு நான் வரைஞ்சது ஒரு சர்க்கிள் தான், அதை வச்சுட்டு நான் ஒரு ஸ்பைரல் டிசைன் வந்துட்டு பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு இந்த டிசைன் வந்துட்டு ஓகே அப்படின்னா இதை நான் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது சிம்பிள்ஸாகவும் நான் சேவ் பண்ணிக்க முடியும். நான் அடுத்த கிளாஸில் எப்படி சிம்பிள்ஸாக சேவ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சேவ் பண்ணி நம்ம எங்கே வேணுனாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். இப்போது இதே இதை நம்ம வேறு ஷேப்பில் வந்துட்டு பண்ணுவோம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஸ்டார் ஷேப்பில் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார். ரைட். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இதை சென்டரில் வைங்க. ரொட்டேஷன் எடுத்துக்கோங்க. பிவட்டை மூவ் பண்ணி வைங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு ஆல்ட்டு போயிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன். ரைட். இப்போது இதை கண்டினியூவாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ட்டு பிடிக்கிறோம். ரைட் இருக்குது. பிவட்டை நகர்த்தி வைக்கிறோம். நகர்த்தி வச்சுட்டு ஆல்ட்டு பிடிச்சி ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்படி கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போது எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கலர் வந்துட்டு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வேணும். ஸ்ட்ரோக்கோட கலரை வந்துட்டு நான் ரெட்டுக்கு வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு பிளண்ட் வந்துட்டு அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு இதை நான் இப்படி கிளிக் பண்ணி இப்படி இழுத்தேன்னா எனக்கு பிளண்டு வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ இதில் பிளண்டில் போய்ட்டு பிளண்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு எத்தனை கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு டிசைட் பண்ணிக்க முடியும். எத்தனை ஸ்டெப்ஸு டிசைன் வந்துட்டு ஸ்பெசிஃபைட் டிசைன்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுத்துக்க முடியும். ஸோ ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு 30 வந்துட்டு ப்ரிவியூவில் காமிக்கும். பாருங்கள், 30 வந்துட்டு டிசைனில் வந்துட்டு வந்திருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான டிசைனை நம்மளால் கொண்டு வர முடியும். இது வந்துட்டு ஸ்பைரல் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பேக்ரவுண்டில் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேக்ரவுண்ட்ஸில் இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இப்படி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு ஸ்டாரை நம்ம நகர்த்தி வச்சோம்னாலும் இப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்டாரை மட்டும் நான் இப்படி நகர்த்தி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பைரலில் அது மட்டும் எல்லாமே சேர்ந்து மாறும். அது மட்டும் மாறாது, அதோடு சேர்ந்து எல்லா லைனும் மாறும். ரைட்டுங்களா? இதுதான் இதோட ஸ்பெஷல். எப்படி வேணால் நம்ம டிசைன்ஸ் வந்துட்டு வித்தியாசமாக கொண்டு வந்துக்க முடியும். அதே போல் இதோட பர்டிகுலர் கலரை வந்துட்டு இப்படி சூஸ் பண்ணி கலரும் வந்துட்டு நான் மாற்றிக்க முடியும். பாருங்கள், கலர் வந்துட்டு நான் அழகாக மாற்றிட்டேன். ஸோ இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி இங்கே நான் வேறு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வேறு கலர் கொடுத்துருக்கேன். ரைட். இப்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி வந்துட்டு ஒரு ஸ்பைரல் டிசைன் பண்ணுறது பிளண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ரைட். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, bye bye. Thank you.